திருப்பூரில் நல்ல ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குன்னா எல்லாமே ஜெவாபாய் தான். ஸ்போர்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஜெவாபாய் மட்டும்தான் நல்லாயிருக்கும். எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்குது. இன்டோர் கேம்ஸ் இருக்குது, அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது. எல்லா ஸ்போர்ட்ஸுமே அங்கே இருக்குது. ஸ்டடீஸ்லேருந்து எல்லாமே செம்மையாக சொல்லி தருவாங்க. எவ்வளோ பேருமா இப்போ அங்கே படிச்சுட்டு இருக்காங்க? எப்படியும் 7Kக்கு மேலே இருக்கும் ப்ரோ. ஜெவாபாய் 99% ஜெவாபாய் தான். நான் படித்தது வந்து ஜெவாபாய் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ எங்கள் ஸ்கூலே சம்மர் ஸ்கூல் தான், கெத்தாக இருக்கும். சின்னதுலேருந்து படித்தோம், பிஷப்பில் படித்தாங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டு. செகண்டு ஏவிபி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ அதை குட்டீஸ்க்கெல்லாம் அங்கே தான் சேர்த்து விட்ருக்கோம். ஸோ அது நல்லா ட்ரைனிங்காக இருக்குது. கிட்ஸை கேர் பண்ணிக்கிறது, போக்குவரத்துக்கு பக்கத்தில் இருக்குது, எஜுகேஷன் நல்லா இருக்குது. ஃபீஸ் ஃபெசிலிட்டிஸும் நார்மல் கார்மெண்ட் மேனுக்கு என்ன யூஸ் ஆகுது அது நல்லா இருக்குது. டொனேஷன் எதுவும் வாங்குறது இல்லைங்க. இப்போ அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா காமன் மற்ற எல்லா ஸ்கூலில் வாங்குற அதே ஃபீஸ் தான் அவங்களும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நஞ்சப்பா ஸ்கூலு. சரி, இப்போ ஏன் நீங்கள் நஞ்சப்பா ஸ்கூல் சொன்னீங்க? எப்படி உங்களுக்கு தெரியும்? டெய்லி அந்த வழியாக தான் வர்றேன். அங்கே நிறைய காலையில் நல்லா வாங்கி, அப்புறம் நல்ல பெரிய கிரவுண்டு எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. அப்புறம் ஜெய்பாபாய் ஸ்கூல், அங்கே நம்ம பொண்ணுலாம் அங்கே தான் படித்தாங்க. ஏன்னா பிள்ளைங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம சொல்லிட்டு. சுப்பையா ஸ்கூல் வந்து நேம் இருக்குங்க. அப்புறம் சாய் மெட்ரிக் அது வந்து நேம் இருக்குதுங்க. ஜெய்பாபாய் கேர்ள்ஸுக்கு நல்லா கோச்சிங் நல்லா பண்ணுறாங்க. பிஷப் ஸ்கூல் கிட்ஸுக்கு வந்து என் பையன் சாய் மெட்ரிகுலேஷனில் படித்தான். ஃபஸ்ட்லேருந்தே நல்லா கரிக்குலராக சொல்கிறாங்க. ஆனால் பட் அங்கே சீட் கிடைக்காது. பசங்களுக்கு வந்து இன்ஃபான்ஸ் இருக்குல்ல பிஷப் ஸ்கூல் பக்கத்தில், அங்கே அதிகமாக சேர்த்துறாங்க. என் பையன் இப்போ வித்யா மந்திரில் படிக்கிறான். அங்கே நல்லா கோச்சிங் இருக்குது, சாய் மெட்ரிகுலேஷன் மாதிரியே. அதனால அங்கே ஜாயின் பண்ணிருக்கேன். பிள்ளைக்காட்டில் மிதுன் இருக்குது, பிஷப்ஸ் இருக்குது, சசூரி இருக்குது, ஜெவாபாய் இருக்குது, நஞ்சப்பா இருக்குது. நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சீங்க? நான் இங்கே சசூரி ஸ்கூலில் தான் ப்ரோ படித்தேன். சசூரி ஸ்கூல் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க ப்ரோ. ஓகே தம்பி, என்ன ஸ்கூலில் படிக்கிற? KKR. என்ன சொல்லி தராங்க? நல்லா சொல்லி தராங்களா? ஏதாவது ABCD சொல்லு. ABCD EFG HIJK LMNOP QRST UVW XYZ. I சொல்லு. A E U E A I O ஓகே தம்பி, சூப்பர்ரா. செம்மையாக சொல்லிட்டா, எல்லாம் சூப்பராக சொல்லியிருக்கேன். பள்ளிமல் ஸ்கூல் லேடிஸ்க்கு. இது வந்து நஞ்சப்பா ஸ்கூல்னா ப்ரைவேட் ஸ்கூல் பெஸ்ட்டுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறது நல்லது. இதனால ப்ரைவேட் ஸ்கூல் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? ஏன்னா அங்கே தான் நல்லா சொல்லித்தராங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம வந்தோம் போனோன்னு இருக்காங்க. இருந்தாலும் ப்ரைவேட் ஸ்கூல்னால் நல்லா படிக்க வச்சிடுறாங்க. உங்கள் வேலை ஸ்கூல் அங்கே எஜுகேஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. விகாஸ் வித்யாலயம் எந்த ஏரியானா? கூலிபாளையம் வித்யா விகாஸ் இருக்குது. நம்ம பொண்ணு பையனில் விகாஸ் வித்யாலயம் படிக்கிறோம். இங்கே வந்து டியூஷனுக்குலாம் போக வேண்டியதில்லை. ஸ்கூல்லேயே வந்து சொல்லி தந்துடுறாங்க. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 7 வரைக்கும் +1 +2 நல்லா படித்தராங்க. அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குண்ணா? ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க எங்கே படித்தாலும் நீட்டாக படிப்பாங்க. ஏன்னா அவங்களோட நாலேஜ் தானே. அதுவும் சில பேர் வந்து ப்ரைவேட்டில் சேர்த்த முடியல அப்படின்ற பட்சத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லே இங்கிலீஷ் மீடியம் வந்து சேர்த்துக்கலாம். மேட்டுப்பாளையம் SV காலனியில் இருக்கும், காமராஜர் ஸ்கூல்னு இருக்குது. அங்கேயே வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. ஆனால் நல்லா கோச்சிங் நல்லா படிக்கிறாங்க. எங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே நீட்டாக படிக்கிறாங்க. அதனால் சரி நாங்களும் முடிவு பண்ணோம், படித்தா பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் படிப்பாங்க. ப்ரைவேட்டில் சேர்த்தனாலும் அது அவனோட நாலேஜ் தான். நம்ம என்னதான் செலவு பண்ணி படிக்க வச்சாலும் அவன் நல்லா படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதே அவன் கவர்மெண்ட்டில் படித்தாலும் நல்ல நிலைமைக்கு வரலாம். ப்ரைவேட்டில் வந்து இப்போலாம் ஃபீஸ் ரொம்ப அதிகம். அதெல்லாம் கட்டி சேர்த்து வைக்கிறதுக்கு எடுத்து வச்சோம்னா அது அவன் ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். அவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கட்டும். நம்ம படிக்க முடியாத சூழ்நிலையிலேருந்து படிச்சுட்டு வந்தோம். அவங்க படிக்க வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். படிச்சுக்குவாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? கண்டிப்பாக நம்பிக்கை, 100% நம்பிக்கை இருக்கு. பள்ளிமல் ஸ்கூல் இருக்குது, அந்த ஏரியாவில் தான் இருக்கும். கோச்சிங் பெஸ்ட்டுன்னா நல்லா இருக்கும். இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது. அப்போ உங்கள் பேர் என்னம்மா? தமிழினி. இப்போ என்ன ஸ்கூல்மா போகிற? மெஜஸ்டிக். அங்கே எந்த மிஸ் பிடிக்கும் உனக்கு? லீனா மேம். லீனா மேம் நல்லா உன்னை பார்த்துக்குவாங்களா? லீனா மேம் உனக்கு காலையில் ஸ்கூலுக்கு போனது என்ன சொல்லுவாங்க? யோசிக்கிறியா இல்லை விளையாடுறியா? கையில் விளையாடிட்டு இருக்காங்க. காட்டலாம். லீனா மேம் பார்த்துட்டு இருக்காங்க. லீனா மேம் சொல்லு குட்டி. சரி, இங்கே பாரு. ரொம்ப வெக்கப்படுறேங்க. எல்லாரும் திரும்பி கேமரா ஆஃப் பண்ணுங்க. இந்த ப்ரேயர் சாங்கு. வாவ், சூப்பர். உங்களுக்கு பிஷப்பை ஸ்கூலு, நஞ்சப்பை ஸ்கூலு, ஜெய்பாபாய் ஸ்கூலு, திருமுருகன், விகாஸ், இந்த மாதிரி தனியார் ஸ்கூலும் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே நல்ல ஸ்கூல் தாங்க. நம்ம குழந்தைகளை நாம் வந்து கரெக்டான வழி நடத்தினா அவங்க நல்ல நிலைக்கு வருவாங்க. நம்மளும் கற்றுக் கொடுக்கணும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். ஓகே, எனக்கு நம்மளோட ஃப்ரீடம் தான் முக்கியம். குழந்தைங்க அலட்சியமாக போனாங்கன்னா அப்புறம் அவங்க ஒன்றும் கற்றுக்குறாங்க. அது கூட நம்ம பேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நாமளும் குழந்தைகளாக மாறும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் குழந்தைங்க கூட 1 hour ஸ்பெண்ட் பண்ணி தான் பொண்ணு என்ன படிச்சது, பையன் என்ன படிச்சா, என்ன கற்றுக்கிட்டு வந்தா, அது சரியா தப்பான்னு வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் அவன் கல்வி தர ஆட்டோமேட்டிக்காக உயரும். இப்படித்தான் வரணும், இப்படி போகணும், இதை பண்ணு அப்படிங்கிற ஊக்கம் நம்ம கொடுக்கும்போது என்கரேஜ் இன்னும் அவங்கள வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போகும்.
சார் 90% கவர்மெண்ட் ஸ்கூல், காலனி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலே பெஸ்ட் தான். பிரைவேட் ஸ்கூல்னா ஏவிபி இருக்கு, சாரதா வித்யாலயா இருக்கு, ஜெய் சாரதா இருக்கு, அப்புறம் இன்ஃபன்ட் ஜீசஸ் இருக்கு. திருப்பூர்னாலே எஜுகேஷன்ல நல்ல growth இருக்கிற ஸ்கூல்ஸ் தான். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாம். கிட்ஸ் கிளப், செஞ்சுரி, ஏவிபி, இந்த மாதிரி நிறைய ஏகேஆர், இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. சிபிஎஸ்சி இருக்குது, இன்டர்நேஷனலும் இருக்குது, ப்ளஸ் மெட்ரிக் இருக்குது. எல்லா பக்கமே இப்போ எஜுகேஷன்ஸ் எல்லாம் எல்லா பக்கமே நார்மலாக வந்துருச்சு ப்ரோ. என்ன சிலபஸ் நல்லா இருக்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? அது டிபெண்ட்ஸ் ஆன் பேரண்ட்ஸ் தான் ப்ரோ. நான் மாண்டசரி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா குழந்தைங்கள விளையாட வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. ஹோம்ஒர்க்ஸ் கிடையாது, அவங்க வெறும் கேமிங் மெத்தடில் அவங்க ஸ்கூல் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. செஞ்சுரி ஃபவுண்டேஷன். அம்மா ஜீவா பை ஸ்கூல், பாண்டிய நகரில் முருக ஸ்கூல் ஒரு அளவுக்கு பரவாயில்ல. நஞ்சப்பா காலனி ஸ்கூலு அங்கே இருக்கிற மாதிரி என்ஜாய்மெண்ட் எங்களுக்கு கிடைச்சதில்லை ப்ரோ. காலனி நெசவாளர் காலனி ஸ்கூல் தான், நான் தான் அங்கே தான் படித்தேன். ஸோ செம்ம ஃபீல். ஸோ அங்கே இருக்கிற என்ஜாய்மெண்ட் மாதிரி எங்கேயுமே எனக்கு கிடைச்சது. பேர் நெசவாளர் காலனி. ஸோ மேமெல்லாம் எப்படி சொல்கிறது, ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸே பண்ண மாட்டாங்க. 10th சூப்பர் என்ஜாய்மெண்ட் ஆச்சு, மறக்க முடியாத மெமரிஸ் இந்த ஸ்கூல். நிஜமாலுமே ஸ்கூல் நஞ்சப்பா கேசி நிறைய ஸ்கூல் இருக்குது ப்ரோ. பட் நிறைய பேர் இந்த ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு பயப்படுறாங்க. பட் இருந்தாலும் கோச்சிங்லாம் நல்லா தான் ப்ரோ. பிரைவேட் ஸ்கூல்னு எடுத்துட்டிங்கன்னா தாராபுரம் ரோட்டில் விவேகானந்தா ஸ்கூல், ராமகிருஷ்ணா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அங்கே சேர்த்தலாம் ப்ரோ. நஞ்சப்பா ஸ்கூல் சொல்லலாம். ஓகே. நஞ்சப்பா ஸ்கூலில் கிரவுண்ட்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்தியன் பப்ளிக் பெருமாநல்லூர், செங்கப்பள்ளி வந்து ஸ்ரீகுமரன் ஸ்கூல், கோச்சிங் நல்லா இருக்கும். அங்கேரிபாளையத்தில் பார்த்தீங்கன்னா விகே கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஒரே ரோட்டில் பிஷப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, இன்ஃபன்ட் ஜீசஸ் இருக்குது. எல்லாமே பெஸ்ட். நஞ்சப்பா ஸ்கூல் தான் படித்தோம், அதனால் நஞ்சப்பா ஸ்கூல் நல்லா இருந்தது. எஜுகேஷன்லாம் நல்லா சொல்லி தருவாங்க, நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸ்கூல் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம். திருப்பூர் எல்லா ஸ்கூலுமே நல்ல ஸ்கூல் தான். இந்த ஸ்கூல் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. வேலம்பலத்தில் கரிகாலயம் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பண்ணிக்கிறாங்க. அந்த ஏரியாக்குள்ளே அந்த ஸ்கூல் நல்லா பண்ணிக்கிறாங்க. ஜெவபாய் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிருங்க. திருப்பூர் பசங்க ஃபாலோ பண்ணி